மல்கியா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். மல்கியா தீர்க்கதரிசி எழுதின இந்த புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு ஜனங்கள் என்ன சொல்றாங்களாம்? அதற்கு நீங்கள் எங்களை எப்படி நீங்க சிநேகிச்சிங்க? சிநேகின்னு வாயில சொல்றீங்க தவிர நடைமுறை ஒண்ணுமே இல்லை. நம்ம கேட்குறோம்ல, ஆமா அன்பு அன்புன்னு வெறும் வாயில மட்டும் சொல்றீங்க, நடைமுறையில் ஒண்ணுமே காணமுன்னு நம்ம சில வேளை சொல்லவும் இல்லையா? அந்த மாதிரி கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு ஜனங்கள் சொன்னாங்க, எப்படி எங்களை சிநேகிக்கிறீங்க நீங்க அப்படி கேட்டதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு, ஏசா யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோப்பை நான் சிநேகித்தேன். அல்லேலூயா. நம்ம தேவன் சிநேகிக்கிற தேவன், அன்பு செலுத்துகிற தேவன். பேதர்கிட்ட ஆண்டவர் கேட்கும் போது கூட மத்தேயில சீமோன் குமாரன் ஆகிய பேதுருவே, என்னில் நீ அன்பாய் இருக்கிறாயா? அன்புக்காக அவர் அதிகமாக ஸ்தோத்திரம் கவலைப்படுகிறவர். அன்பு ஜனங்கள் அன்பாய் அவரை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர். அவரும் அன்பாய் இருக்கிறார், நம்மளையும் அன்பாக இருக்கும்படி அவர் விரும்புகிறார். அவர் பயமுறுத்தி காரியங்களை சாதிக்கிறவர் அல்ல. பயமுறுத்தி சில பேர் மாதிரி பயமுறுத்தி அவங்க வழிக்கு கொண்டு வருகிறவர் அல்ல. நம் ஆண்டவர் அன்பின் தெய்வம். அல்லேலூயா. அன்பின் தெய்வம். அவர் அன்பா இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். உங்களையும் அவர் அன்பா இருக்கும்படி சொல்லுகிறார். இப்ப யாக்கோப்பு ஏசாவுடைய சகோதரன் தானே. அவர்கள் 2 பேரும் இரட்டப்பிறவிகள், அப்படித்தானே? ஒரே பிரசவத்தில் பிறந்தவர்கள், இரட்டப்பிறவிகள், இரட்ட குழந்தைகளா பிறந்தவர்கள். ஏசா யாக்கோப்புடைய அண்ணன் தான். ஆனால் யாக்கோப்பை நான் நேசித்தேன், யாக்கோப்பை நான் நேசித்தேன். 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஏசாவையோ நான் வெறுத்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். இப்போ ஏசாவை விட்டுருவோம், வருகிற நாட்களில் அதை பார்க்கலாம். இப்போ யாக்கோப்பை ஆண்டவர் சிநேகிக்கிறார். எப்ப? ஏறத்தாழ இப்போ நீங்கள் ஆதியாம் புஸ்தகம் 32க்கும் மல்கியா அந்த 1-2க்கும் ஏகப்பட்ட வருடங்கள் என்ன செஞ்சிருச்சு? உருண்டோடி போயிருச்சு. அப்பவும் அங்கே சொல்லுகிறாரு, யாக்கோப்பை நான் சிநேகித்தேன். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், தெய்வம் நம்ம மேல் வச்சுக்க அன்பு என்ன செய்யாது? ஒரு நாள் மறவாது. அல்லேலூயா. தாய் மறந்தாலோ நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலோ நீர் வெறுப்பதில்லையே. சொல்லுமா? தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாயிலும் மேலானவர், தாங்கியே என்னை சுமப்பவர். உன்னார்த்தர சொல்லுவோம். தாயிலும் மேலானவர், தாங்கியே என்னை சுமப்பவர். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் பாவம் அகற்றி நீர். ஆமே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் பாவம் அகற்றி நீர். அத்தனை தூரம் பாவம் அகற்றி நீர். அத்தனை தூரம் பாவம் அகற்றி நீர். தாய் மறந்தாலோ நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலோ நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. இப்ப ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோப்பை என்ன செய்தேன்? சிநேகித்தேன். இப்ப ஆண்டவருக்கு இவர் பேர் யாக்கோப்பு என்று தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்போ ஒரு போராட்டமான ஜெபத்தை இவர் பண்ணுகிறார். ஜெபத்தின் முடிவிலே ஆண்டவர் பேசுகிறார், உன் பேர் என்ன என்று கேட்கிறார். அவன் சொல்லுகிறான்,
யாக்கோப்பு என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் பதில் சொல்றார், இனி உன் பேர் எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும் என்றார். சரிங்களா? இங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிற பார்க்கிறோம். இன்னைக்கு யாக்கோப்பு என்று சொன்ன உடனே நம்ம மைண்ட்ல என்ன வருது? யாக்கோப்பு என்றால் என்ன? ஏமாத்துக்காரன். யாக்கோப்பு என்றால் எத்தன், அப்படித்தானே? இப்படின்னு இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஒரு தகப்பன், பெரிய பணக்கார தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்களாம், 2 ஆண் பிள்ளைகள். அதுல ஒரு இளையவன் சொத்தை வாங்கிட்டு வெளியே போயிட்டான். அவனுக்கு பேர் என்னது? நல்ல குமாரன். மூத்தவன் யாரு? மூத்தவன் யாரு சொல்றோம் நம்ம? ஒருத்தன் நல்லவன்னா ஒருத்தவன் கெட்டவன். இது நம்மளா ஐடியாலஜி பண்ணிடுறோம், நாமளா சொல்லிடுறோம். வேதம் ஒரு மனிதனை கெட்டவன் என்று சொல்லவில்லை. அந்த மனிதனை மூத்த குமாரன் இளைய குமாரன் தான் இருக்கே தவிர நல்ல குமாரன் கெட்ட குமாரன் இல்லை. இது நம்ம சொல்லி சொல்லி என்ன செஞ்சிட்டோம்? பழகிட்டோம். அந்த மாதிரி யாக்கோப்பு என்று சொன்ன உடனே நமக்கு என்ன வருது? எப்படி பழகிட்டோம்? அவன் எப்படிப்பட்டவன்? எத்தன், ஏமாத்துக்காரன் என்று நம்ம என்ன செஞ்சிடறோம்? நினைச்சிடறோம். அப்படித்தானே? அப்படித்தானே இல்லையா? சரி, இப்ப ஆண்டவர் வெறுக்காதவரை நாம் என்ன செய்யக்கூடாது? வெறுக்க கூடாது. இப்ப இந்த யாக்கோப் என்றால் என்ன அர்த்தம் என்ன பார்க்கிறோம். இன்னொரு இவருடைய தாத்தாவுக்கு ஆண்டவர் பேரை மாற்றி வைக்கிறார். இவர் தாத்தா யாரு? ஆபிரகாமை ஆண்டவர் பேரை மாற்றி வைக்கிறார். 17ஆம் அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்க சீக்கிரம் மடமடன்னு வாசிப்பீங்கன்னா நம்ம ஸ்தோத்திரம் பார்ப்பதற்கு ரொம்ப அருமையாக இருக்கும். 99 வயசா இருக்கும்போது தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு? எப்படி இரு? எத்தனை வயசுல? 99 வயசுல. இன்னைக்கு 3 மாசம் ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்தாலும் 4ஆவது மாசத்துல நம்ம பழைய சேட்டை பண்ணிடுறோம். ஆமா இல்லையா? ஞானசானம் எடுத்து ஒரு 4-5 மாசத்துல நல்லா இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா பழைய சொல்லுவாங்களா, அந்த மாதிரி என்ன செஞ்சிருது? ஆயிருது. ஒரு 4 வருஷம் சர்ச்சுக்கு வந்தோடனே அதுக்கப்புறம் என்ன ஆயிருது? கழுவ பத்த பண்ணி மறுபடியும் எங்க விழுகுமா? எங்க விழுகும்? சேத்துல விழுந்துரும், சாக்கடையில் விழுந்துரும். கழுவறை பண்ணினா கழுவி இனிமேல் எங்க போகாத சொல்லி வச்சாலும் கொஞ்ச நாள்ல மறுபடியும் பண்ணி எங்க போய் வந்துருது? ஏன்னா பண்ணி புத்தி மாற்றவே முடியாது. அந்த பண்ணி எங்க தான் கிடைக்கும்? அதுக்குள்ளதான் கிடக்கும். அதுக்குள்ள கிடந்தாதான் இன்பம். ஏன்னா இதோட சேர்ந்த நிறைய பண்ணி அங்க கிடக்கு. அப்பா பண்ணி, அம்மா பண்ணி, அண்ணன் பண்ணி, தம்பி பண்ணி, தங்கச்சி பண்ணி, அண்ணி பண்ணி, அப்படி என்னது அண்ணி பண்ணினா அண்ணி 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 பண்ணி, இப்படி நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடிய பண்ணிகள் என்ன எங்க கிடக்குது? சாக்கடைக்குள்ள கிடக்கு. அந்த பண்ணியை தூக்கிட்டு வந்து இயேசுவின் ரத்தத்தால கழுவி சுத்தம் பண்ணி வச்சா கொஞ்ச நாள் இந்த பண்ணி மறுபடியும் எங்க போயிருது? அங்கேயே விழுந்துருது. நான் உங்களை யாரும் சொல்லல, பொதுவா சொல்றேன். கொஞ்ச நாளிலேயே இவங்களுக்கு என்ன செஞ்சிருது? கிறிஸ்துவ வாழ்க்கை புளிச்சு போய்விடுகிறது. பக்கத்துல சொல்லுங்க, கொஞ்ச நாள்லயே கைப்பிடி சொல்லுங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை புளிச்சு போயிருது. உங்களை சொல்லல. நீ பண்ணியா இல்ல ஆண்டவர் உன்னை சுத்தம் பண்ணின தேவ மனுஷனா? ஞானசானத்துல நீ தேவனோட பண்ணின உடன்படிக்கை எப்படி இருக்கு? ஏன்னா உன் பெற்றோர்கள் இந்த மாதிரி உனக்கு புத்தி சொல்லவும் முடியாது. ஏன்னா அவர்களும் அதுக்குள்ளதான் கிடக்குறாங்க. உன் சகோதரர்கள் உனக்கு புத்தி சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களும் அந்த சாக்கடைக்குள்ளதான் கிடக்குறாங்க. ஆகையினால என்ன செய்ய? சாக்கடைக்குள்ள கிடந்தா அந்த நாத்தம் தெரியாது. வருமா? தெரியாது. சாக்கடைக்குள்ளேயே கிடந்தா தெரியாது. உதாரணத்துக்கு இங்க கிருஷ்ணாபுரம், அது சாராய ஃபேக்டரி. கரும்பு அரைச்சி அங்க என்ன செய்வாங்க? சாராயத்தை உருவாக்குறது. அந்த வழியா நம்ம போனோம்னா என்ன இருக்கும்? பயங்கர நாத்தமா இருக்கும். ஆனா அங்கேயே கோட்டர்ஸ் இருக்கு, அங்கேயே நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்கள கேட்டு பாருங்களேன், பழகிருச்சு. நாமளும் அப்படிதான். இந்த ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அந்த வழியா போனா அந்த இருக்கும். மறுபடியும் அங்க டெய்லி போயிட்டு வந்தா என்ன செய்யாது? அந்த ஸ்மெல் தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை இயேசுவின் இரத்தத்தால கழுவி சுத்தப்படுத்தி வெளியே கொண்டு வந்து உன்னை அழகானவனாக, அருமையானவனாக, உன் வாழ்க்கை மேன்மைப்பட
அநேகருக்கு உன்னை சாட்சியா நிறுத்த தேவன் விருப்பம் கொண்டார். நீயோ நீ சாக்கடைக்குள்ள இருந்து வந்ததினால மறுபடி உன் புத்தி எங்க தான் போகுது? ஏன்னா உன்னோட நண்பர்கள், உன்னுடைய நண்பர்களாகிய பன்னிகள் அந்த சாக்கடைக்குள்ள கிடக்கு. உனக்கு புத்தி சொல்ற பன்னி எல்லாம் எங்க தான் கிடக்கு? அங்கதான் கிடக்கு. ஒரு ஆட்டுக்குட்டி மேல கொஞ்சம் சகதியை பூசி விடுங்க, அது என்ன செய்யும்? தலையில பூசி விட்டேன்னா உதறிக்கிட்டே கிடக்கும். சில வேளை உடம்புல சாக்கடை பட்டுச்சுன்னா, சகதி பட்டுச்சுன்னா பிள்ளைல விழுந்து என்ன செய்யும்? உருளும், அப்படியே தேய்க்கும், செவத்தை போய் தேய்க்கும், அங்கே போய் தேய்க்கும். ஏன்னா அதோ மேலே இருக்கு, அதுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை ஆட்டுக்குட்டிக்கு. ஆனால் பன்னிக்கு சாக்கடை டம்மா எடுத்து ஊற்றினாலும் ஆஹா என்ன சுகம், ஆஹா என்ன அருமை, என்ன வாசனை நினைக்காதா? நீங்க பன்னிக்குட்டி இல்ல, தேவனுடைய ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. சரி, இப்ப 99 வயசுல ஆண்டவர் அவரை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. இல்ல 99 வயசா இருக்கும்போது என்ன சொல்றாரு? தேவன் எனக்கு முன்பாக நீ நடக்கணும். அல்லேலூயா. யாரு முன்னாடி நடக்கணும்? தம்பி, தங்கச்சி, அம்மா, யாரு முன்னாடி நடக்கணும்? ஆன்னு சொல்ல, நீ எனக்கு முன்னாடி நீ நடக்கணும். ஆமா ஆமா, எனக்கு முன்னாடி நடக்கணும். நடந்து கொண்டு எப்படி இரு? உத்தமனாயிரு. நீ தேவனுக்கு முன்னாடி நடந்தால் நீ உத்தமனாயிருப்பாய். அல்லேலூயா. உத்தமனாயிரு. ஒரு உடன்படிக்கை, உனக்கும் எனக்கு நடுவாக ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறேன் என்கிறார். எந்த வயசுல? ஆபிரகாம் எத்தனை வயசு? 99 வயசு. ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடும் போது அவருக்கு எத்தனை வயசு? எத்தனை வயசு? அட சொல்லுங்களேன், மறந்துட்டீங்களா? ஆண்டவர் ஆபிரகாமை ஊர் சொல்லக்கூடிய கல்தேயர் தேசத்தை விட்டு நீ வா என்று கூப்பிடும் போது வயசு எத்தனை? விடிய விடிய ராமாயணம் பார்த்து விடிஞ்ச பிறகு சீதைக்கு புருஷன் சித்தப்பாவான்னு கேட்டாங்களா? 99? யார் சொன்னது? கரெக்ட். யாரு? யாருப்பா? சௌந்தர்யாவா? சூப்பர். சொல்லி கொடுத்த வாத்தியார் பேரை கெடுத்துட்டேன். இப்பதான் 99. 90 வயசா? சுமதி நல்ல டீச்சர். ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடும் போது வயசு எத்தனை கேட்டேன்? 75. அல்லேலூயா. அப்பாடா, 75 வயசுல கூப்பிடுகிறார். இப்ப 99 வயசுல மறுபடியும் 24 வருடங்களுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையை ஆபிரகாமுக்கு நினைவூட்டுகிறார். ஆமென். 24 வருடங்களை கழித்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே சில வாக்கு தத்தங்கள், 7 விதமான வாக்கு தத்தங்கள் இருக்கு. அருமையா தம்பி ஜான்பால் பாடும்போது அந்த கானான ஸ்திரீ பார்த்து சொன்னார், அது என்ன அர்த்தம் தெரியலன்னு சொன்னார். ஆனால் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் வசனத்தை நல்லாக தெளிவாக அறிந்திருக்க வேண்டிய பிள்ளைகள். சரிங்களா? இது வந்து வெறும் ஆராதனை மட்டும் இல்லை, வேதத்தில் உரிய மறைப்பொருள்களை அநேக காரியங்களில் ஒவ்வொரு வாரமும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. வேறு ஒன்றும் கிடையாது. ஆதியாகமம் 9:25 பார்த்தீங்கன்னா கானான் சபிக்கப்பட்டவன். கானான் கானான் யாருடைய மகன்? ஜான்பால் யாருடைய மகன்? நோவாவுடைய மகன். காம், சாம், யாபேத் 3 மகன்கள். சரிங்களா? அந்த மகன் செய்த காமனுடைய மகன் செய்த தவறு அப்பாவை என்ன செய்கிறார்? ஆண்டவர் நோவா சபிக்கிறார். அப்ப கானானியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சபிக்கப்பட்டவர்கள். அந்த கானானி ஸ்திரீ அந்த சந்ததியில் வந்த ஒரு ஸ்திரீ, அந்த சந்ததியில் வந்ததுனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தை என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது சொன்னாம நம்ம பாசையில் நாயின்னு சொன்னாலே ரொம்ப சீப்பா என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். இல்லை, நாய் வந்து நன்றி உள்ளது, அது வந்து உண்மை உள்ளது, காவல் காக்கிறது. அப்படிதானே? காவல் காக்கிறது. அது ரொம்ப பாசம் உள்ளது. ஒரு மனிதனுடைய மனசுகிட்ட ரொம்ப ஈஸியாய் வேகமாய் அவருடைய பாசத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு மிருகஜீவம் இருக்குமானால் எதுதான்? நாய் தான். சரிங்களா? அப்ப கானான் ஸ்திரிக்கு ஏன் அந்த சொன்னார்னா, அந்த கானான் ஸ்திரி யாருடைய சந்ததி? கானானுடைய சந்ததி. கானானை நோவா சபித்தார். அந்த சாபத்திலிருந்து இப்ப இந்த கானான் ஸ்திரி விடுதலை ஆக்கி விட்டார். ஹல்லேலூயா. பல வருடங்கள், பல தலைமுறைகள் இந்த சாபம், இந்த ஸ்திரினால சாபம் என்ன செய்யப்பட்டது? முடிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது.
இது ஒரு சத்தியம். தம்பி சொன்னதுக்காக நான் சொல்றேன். இங்க என் முன்னாடி நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு, உனக்கும் எனக்கு முன்மாடி ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்றார். வணங்கினான். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாயா ஆவாய். இதுவரைக்கும் அவனுக்கு குழந்தை இல்லை. இதுவரைக்கும் அவனுக்கு என்ன இல்லை? சாரால் மூலியமாய் குழந்தை இல்லை. குழந்தையில சொன்னா அப்ப ஆகார் குழந்தை பெற்றாலே அப்படி கேட்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், சாரால் நிமித்தமாக தான் உன் சந்ததி பெருகும் என்று. 99 வயசு ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்லை. இப்ப 99 வயசு. இப்ப சொல்றாரு, உன் சந்ததிகள் எவ்வளவாக பெருகும் என்று சொன்னார். கவனிச்சுக்கிடுங்க. இனி உன் பேர் ஆபிராம், ஆபிராம் என்னப்படாமல் ஆபிரகாம் என்னப்பட்டது, என்னப்படும். அங்கே பேரை மாற்றுகிறார். பேர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். இனி உன் பேர் ஆபிராம் அல்ல, ஆபிரகாம். ஆபிரகாம் என்றால் என்னது? அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பன். இனி உன் பேர் ஆபிராம் அல்ல என்று சொல்லிட்டு அடுத்து நீங்க வாய்ச்சு பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 15 வசனம் வாசிங்க. ஆபிரகாமை நோக்கி. அதன் பிறகு ஆண்டவர் எந்த இடத்துலையும் ஆபிராம் என்று என்ன செய்யல? எழுதவே இல்லை. வேதம் எழுதினது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் அதுக்கு பிறகு, அதாவது இந்த 17ஆம் இந்த பேர் மாற்றப்படுகிறதுல, இதுக்கு பிறகு எந்த இடத்துலையும் பழைய பெயர் சொல்லவே இல்லை. பழைய பேர் என்னது? ஆபிராம். இப்ப இவனுக்கு பேர் என்னது? ஆபிரகாம். இப்ப 15 பார்க்கிறோம், பின்னும் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. அதுல 17ஆம் வசனம் ஆபிரகாம். அதுக்கு 22 ஆபிரகாமோட பேசி 23 அப்பொழுது ஆபிரகாம். இப்ப இந்த பேர் மாத்தின பிறகு எந்த இடத்துலையும் பழைய பேரை ஆண்டவர் என்ன செய்யல? கூப்பிடவே இல்லை. இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் ஆபிரகாம் என்று எண்ணப்படும் சொன்னார். ஏன்னா அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பன். அப்ப அப்படியே கடைசி வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? நம்ம மத்தேயு வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்? ஆபிரகாம் ஆபிரகாம் ஸ்தோத்திர சுவிசேஷங்களிலும் ஆபிரகாம் சொல்லி வருகிறது. ஆனா இங்க யாக்கோப்புக்கு பேர் மாத்துறார். பேர் மாத்திர மாதிரி தான் இருக்கு. நம்முடைய கற்பனை என்ன? யாக்கோப் என்றால் எத்தன். யாக்கோப் என்றால் எத்தன், ஏமாற்றுக்காரன், அப்படிதானே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா வேதத்துல எந்த இடத்துலையும் அவன் எத்தன் என்றோ ஏமாற்றுக்காரன் என்று சொல்லவில்லை. சரி, அப்ப யாரு இதை சொன்னா? இப்ப வாசிங்க ஸ்தோத்திரம். அண்ணன் சொல்ல வசனத்தை வாசிங்க, வசனத்தை வாசிங்க. அண்ணன் என்ன சொல்றாரு? 27 36 சரி அல்லவா? இவன் தான். அவன் பேர் எப்படியோ அப்படியே இருக்கிறான்னு இவன் தான் சொல்றான். அப்படி சொல்றவன் இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அடங்காதவன், வீட்டில் தங்காதவன், ரவிடி. ரவிடின்னு பைபிள் இல்லை. அவனை குறித்து அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்றதுன்னா 29 வாசிங்க. 32 29 29 அங்க யாக்கோப்பு, என் பேரை நீங்க வாதி சொல்றீங்க, உங்க பேர் என்னன்னு கேட்கிறார். உங்க பேரு என்னன்னு கேட்கிறார் யாக்கோப்பு. இப்ப இவன் சொல்றது, ஏசா சொன்னது, அவன் யாக்கோப் என்பது சரியல்லவா? என்ன செஞ்சிட்டான்? ஏமாத்திட்டான், மோசம் போக்கிட்டான் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? ரொம்ப நல்லவன் சொல்லல.
இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இவனை குறித்து வேதம் சொல்றதுக்கு வனசஞ்சாரியும் வனசஞ்சாரியுமா இருந்தானாமா. வேட்டைக்காரன் வனசஞ்சாரி, வேட்டைக்காரன் வனசஞ்சி. யாக்கோப்பு எப்படிப்பட்டவன்? குணசாலி, கூடாரவாசி. இதுதான் வேதம் இவனுக்கு சொல்லிருக்கு. நாம என்ன சொல்றோம்? இப்படிப்பட்ட குணசாலியும் கூடாரவாசியும் நம்ம என்ன சொல்றோம்? ஏமாத்துக்காரன். யாரு சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்கோம்? அண்ணன். அவன் அளவுக்கு நல்லவன் கிடையாது. அவங்கெல்லாம் சொல்றாங்க, நீயும் சொல்றியா அப்படி? அவங்க தான் என்னை பத்தி புரியாம சொல்றாங்கன்னு நீயும் அப்படி சொல்றியா? யார்கிட்ட சொல்லுவோம் இந்த வார்த்தை? நம்மளை நன்றாக புரிந்து கொண்டவர்கள். நான் இது செஞ்சிருப்பேனா செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? அவன் என் மேல குற்றம் சாட்டுறானா, நீ என் மேல என்ன செய்யற? குற்றம் சாட்டுவியா? என்னை பத்தி உனக்கு தெரியாதா? அந்த மாதிரி இருக்கு அந்த வார்த்தை. யார் சொன்னதை வச்சு நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? வேட்டைக்காரனும் வனசஞ்சாரியமா இருக்கிற அவன் சொன்னான்னு சொல்லி நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த பேர் ஆண்டவர் மாத்திருந்தால், யாக்கோப்பு இனி உன் பேர் யாக்கோப்பா இராமல் இஸ்ரவேல் என்னப்படணும்னா, இப்ப ஆபிரகாமை மாத்தி என்ன சொன்னார்? ஆபிரகாம் 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 ஆபிரகாம். இப்ப இதுக்கு அடுத்து இந்த 32 அதிகாரம் 29 30 நம்ம படிச்ச பிறகு 27 28 முடிச்ச பிறகு எப்படி வரணும்? இஸ்ரேல் இஸ்ரேல் வரணும். ஆனா 29 இப்ப வாசி சுமதி. அப்பொழுது யாக்கோப்பு. எப்பொழுது? பேர் மாத்தின பிறகு. பேரு மாத்தின பிறகு யாக்கோப்பு. யார் எழுதுறது? பரிசுத்த ஆவியானவர். அவரே வார்த்தை, இயேசுவே வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லுது அப்பொழுது யாக்கோப்பு. இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? அப்பொழுது இஸ்ரேல் வந்திருக்கணும். ஆமா இல்லைங்களா? என்ன வருது இப்ப? யாக்கோப்பு. அப்ப நாம கணிக்கிற மாதிரி இல்ல, இந்த ஏசா பையன் சொன்னதை போல நாமளும் அவனை அவன் ஏமாற்றுக்காரன் சொல்லியிருந்தா ஆண்டவர் அந்த வார்த்தை போடுவாரா? போட மாட்டார். அது மாத்திரமல்ல, 30ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது யாக்கோப்பு. 32 யாக்கோப்புடைய தொடசந்து. 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாக்கோப்பு கண்களை யார் எடுக்கும் போது, அதுல 35:1 35:1 யாக்கோப்பு 49:1 அவன் ஒரு தீர்க்கதரிசி. யாக்கோப்பு தீர்க்கதரிசி. ஆலயத்து யாக்கோப்பு. விளங்குதுங்களா? இப்ப பேரு அது மாத்திருந்தா இது வரைக்கும் என்ன வந்திருக்காது? யாக்கோப்பு 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 வந்திருக்குமா? இஸ்ரேல் வந்திருக்குமா? ஆபிராம் என்று என்னைக்கு மாத்தினாரோ 17ஆம் அதிகாரத்துல, அதுக்கு பிறகு ஆபிராம் அவர் எந்த இடத்துலையும் சொன்னதே இல்லை. அதுக்கப்புறம் ஆபிரகாம் 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 ஆபிரகாம். இங்க யாக்கோப்பு பேரு மாற்றிருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? இஸ்ரேல் 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 சொல்லியிருக்கணும். ஆனா சொல்லல, யாக்கோப்பு யாக்கோப்பு. நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றான், யாக்கோப்பு 12 கோத்திரங்களை பெற்றான். விளங்குனவங்க அல்லேலூயா. இப்ப விளங்குதான் சொல்றது உங்களுக்கு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அதுக்கு பிறகு பரிசுத்தவான்கள் ஜெபிக்கவும் சொல்றாங்க, நம் தேவன் ஆபிரகாம் தேவன், யாக்கோப்பின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவனாகிய முற்பிதாக்கள் தேவன். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோப் என்ற வார்த்தை எத்தனை இருந்தா ஆபிரகாம் தேவன், எத்தனாகிய தேவன், ஈசாக்கு தேவன். அப்படிதானே வந்திருக்கணும். அப்படிதானே வந்திருக்கணும். வரல. அப்ப அந்த பேரு அர்த்தம் அது அல்ல. அதுக்கு பேர் என்ன? எது அர்த்தம் அல்ல? எத்தனை என்பது அர்த்தம் அல்ல. அவன் எத்தனை என்ன சொன்னான்னா, என்னை ஏமாத்திட்டா. ஏமாத்தனுக்கு நான் ஏமாத்தல, இவன் அலட்சியம் பண்ணி போனான்னு வேதம் இருக்கு. சேஷ்டபத்திர பாகத்தை என்ன செய்தான்? அலட்சியம் பண்ணினான். நீங்க சோதர எபிரேயர் 11 பார்த்தீங்கன்னா, அவன் சேஷ்டபத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணி போனதினால் இதுவரைக்கும் கண்ணீர் விட்டு தேடியும் அதை என்ன செய்யல? கண்டுபிடிக்கல. சீர்கெட்டு போயிட்டான். ஏசாயா எப்படிப்பட்டவன்? வேட்டைக்காரன் மாத்திரமல்ல, வனசஞ்சாரி மாத்திரமல்ல, எப்படிப்பட்டவன்? சீர்கெட்டு போனவன். அவனை போல நீங்கள் ஒருவரும் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
அப்ப இந்த யாக்கோப் என்றால் என்ன அர்த்தம்? ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். உங்களை ஆண்டவர் அப்படிதான் பார்க்கிறார். நிறைய ஆசீர்வாதத்தோடு கண்ணோட்டத்தான் உங்களோட பார்க்கிறார். ஆனா நீ ஆபிரகாமா என்ன செய்யாத, ஆபிரகாமாய் போகாத. இயேசு தன்னுடைய இரத்தத்தினால கழுவி உன்னை சுத்தப்படுத்தி தேவன் உன்னை ஒரு மகிமையா நிறுத்திருக்கிறார். ஆனா நீ விட்டு வந்த பாவங்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் உன்னை விடாது. நீ விட்டுட்டு வந்துட்ட, அவ என்ன செய்யாது, விடாது. எல்லா நேரத்திலையும் உன்னை தொடரும் சொல்ல முடியாது. சில சந்தர்ப்பங்களை நீ விட்டு எதெல்லாம் விட்டு வந்தியோ அது என்ன செய்யும், தொடரும். அப்படி தொடரும் போது அதை நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சிந்தனைக்கு தகுந்தாப்புல, பொருளாதாரத்துக்கு தகுந்தாப்புல, அவங்களுடைய காரியங்கள் தகுந்தாப்புல சில காரியங்கள் என்ன செய்யும், நம்மளை விட்டு வந்த காரியங்கள் நம்ம தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். முடிவு பறையாந்தவருக்கு நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். அப்ப யாக்கோப் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் பேர் அப்ப இஸ்ரவேல் தானே வச்சாரு. அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், வந்திருக்கணும், இஸ்ரவேல் தானே வந்திருக்கணும். யாக்கோப்பு தானே வருது, இஸ்ரவேல் வரலையா? வந்துச்சு. நீங்க ஆதியாகமம் புத்தகத்துல 49 வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இஸ்ரேல் வரும், சில இடத்துல யாக்கோப்புன்னு இந்த ரெண்டு பேரும் மாறி மாறி வரும். அப்படித்தானே? யாக்கோப்பு வரும், இஸ்ரவேல் என்று மாறி மாறி வரும். சரிங்களா? அப்ப உண்மையாக யாக்கோப் என்றால் என்ன அர்த்தம் என்று நீங்க பார்த்து, ஆண்டவர் பேர் மாத்திருந்தா யாக்கோப்பை பேர் இனிமேல் நான் கூப்பிட மாட்டேன். ஆபிராம் பேரை எப்படி கூப்பிடாமல் புது பேரை வைத்து அந்த பேர்லயே கடைசி வரைக்கும் கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி இந்த பேரை கொண்டு வரவில்லை. அப்படி என்றால் பேர் மாற்றப்படவில்லை, இன்னொரு பேர் எக்ஸ்ட்ரா கொடுத்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ற படாமலும், அதாவது உன் பேர் யாக்கோப் என்று என்ன படாமலும் இன்னொரு பேர் கொடுக்குறேங்கிறார். இப்ப என் பேர் ஜான் கண்ணன். கண்ணன் என்பது என்னுடைய பெற்றோர்கள் வைத்த அந்த பேருடன் ஜானையும் சேர்த்துக்கொண்டேன். விளங்குதா? கண்ணன் எடுக்கல. கண்ணனாகிய உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஜான் என்று பெயர் வைக்கிறேன். உங்களுக்கு அப்படிதான் என்ன செஞ்சிருக்கோம், பல பேத்துக்கு அப்படி பெயரை வைத்திருக்கிறோம். ஆமா இல்லைங்களா? அப்ப பழைய பெயரோடு புது பெயர் ஆண்டவர் சேர்க்கிறார். அப்ப யாக்கோப் என்றால் எத்தனென்றோ அவன் ஏமாற்று காரணம் ஒன்றை சொன்னது எவன்? சில சொல்லுவாங்களே, நீ போய் அவளை வயிற, நீ யாருன்னு ஊருக்கே தெரியும், நீ போய் அவளை வயிறியா, நீ சொன்னதெல்லாம் உண்மையாகுமா சொல்லுவாங்கல்ல. ஒரு அம்மா தண்ணி பைப்புக்கு போச்சான், தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு அம்மா வருது. அது சண்டைக்கார அம்மா வந்த உடனே இது வழி விட்டாலும் அது வழி விடலை, சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த அம்மா வய்யுது, நிறைய வய்யுது. இது ஒன்றுமே தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஒன்றுமே பேசலை. பயங்கர கெட்ட வார்த்தை பேசுது, தூஷணமான வார்த்தை நிறைய பேசுது. இது ஒரு வார்த்தையும் பேசலை. கடைசியில் அந்த கொண்டு வந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போகும்போது சொல்லிச்சான், அக்கா நீங்கள் இவ்வளோ நேரம் வஞ்சதெல்லாம் எனக்கு இல்லை, எல்லாம் நீதான். என்னை எப்படியெல்லாம் நீ வஞ்சையோ அது நான் இல்லை, எல்லாமே நீதான் அப்படி சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிருச்சான். அப்போ நினைச்சா இந்த வஞ்ச பொம்பளை, ஆகா இப்படி தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் கம்மியாக வஞ்சிருப்பேன், எவ்வளோ பேச்சு வந்து எல்லாம் என்னை தான் சொல்லிட்டு போயிட்டாளே. 3 நாள் நம்ம தூக்கமே இல்லையாமா. என்ன சொல்றேன்னா, அவன் ஒரு சீர்கெட்டவன், அவன் ஒரு கள்ளன், அவன் ஒரு வனசஞ்சாரி, வீட்டுக்கு அடங்காதவன். அவன் சொன்னானா இவன் சொன்னதை வச்சு நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது ஆண்டவருக்கு வருத்தமா இருக்குமா இருக்காதா? ஏன்னா இதுக்கு பார்த்தோம் நம்ம 27, 28 நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி என்ன செய்தாய், மேற்கொண்டாய். அல்லேலூயா. மேற்கொள்ளுகிற மனுஷனை போய் நாம என்ன செஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஏமாத்துக்கார இது நியாயமா? காலகாலமா இப்படிதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிதான் நமக்கு என்ன செஞ்சாங்க, சொல்லி வைத்தாங்க. இப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யாக்கோப்போடு சொல்லக்கூடிய பேரை இன்னொரு பேர் சேர்க்கிறார், இஸ்ரேல். அதுதான் பின்னாடி ஒரு தேசமா என்ன செஞ்சிச்சு, மாறிச்சு. இன்னைக்கும் இஸ்ரேல் தேசம் இருக்கிறது. அப்ப யாக்கோப் என்றால் என்ன அர்த்தம்? யாக்கோப் என்றால்
என்ன அர்த்தம்? எபிரிய மொழியில இந்த யாக்கோப்பை ரெண்டா பிரிக்கிறாங்க. யா யா கோப்பு, யா பிளஸ் போட்டு கோப்பு, ரெண்டா பிரிக்கிறாங்க. யா என்றால் தேவன், யாவே. நம் தேவனுக்கு பேர் என்ன? யாவே. யாவே என்றால் தேவன், யா தேவன். கோப் என்றால் பாதுகாப்பு, கோப் என்றால் பாதுகாப்பு. அப்ப என்ன அர்த்தம்? தேவனே உனக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. தேவனே உனக்கு பாதுகாப்பு என்ற பேரை ஆண்டவர் மாத்துவாரா? மாத்துவாரா? மாத்த மாட்டார். ஆபிரகாம் ஏமாத்தினார். ஆபிரகாம் அவன் தகப்பன் வைத்து அவங்க விக்கிரங்களுடைய பெயர். ஏன்னா ஆபிரகாமுடைய தகப்பன் விக்கிர ஆராதனை காரன். கல்தேயர் பட்டணத்தில் இருந்தவன் விக்கிரங்களை உருவாக்கி விக்கிரவனாய் இருந்தான். அந்த பேரை அது எத்தனை வருஷம் கழிச்சு மாத்துறாரு? எத்தனை வருஷம் கழிச்சு? 24 வருஷம் கழிச்சு மாத்துறாரு. உன் பேர் இனி ஆபிரகாம், ஆபிரகாம் அல்ல, உன் பேரு ஆபிரகாம். உன்னை நான் திரளான். ஏன்னா பழைய மனுஷன் ஆபிரகாமுடைய எல்லா காரியங்களும் மறந்துட்டான். அந்த ஊர் பழக்க வழக்கெல்லாம் மறந்துட்டான். அவனுடைய பழைய கலாச்சாரம் எல்லாம் மறந்துட்டான். இப்ப சொல்றாரு, எனக்கு முன்னாடி நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. எனக்கு முன்னாடி நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்படி இருந்தீங்கன்னா உன்னோட எல்லையை நான் விரிவாக்குவேன். உனக்குள்ள அநேக ஜாதிகள் தோன்றுவார்கள். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியிலிருந்து ராஜாக்கள் எழும்புவார்கள். விளங்கணும். ஹல்லேலூயா. அப்ப யா என்றால் தேவன், யாவே. கோப் என்றால் பாதுகாப்பு. தேவனே உனக்கு பாதுகாப்பு. இதான் அந்த பெயருடைய அர்த்தம். சரிங்களா? இப்ப இவன் சொன்ன குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா? உண்மைதான். அவன் என்ன சொல்றான்? 36 பாருங்க. அப்பொழுது அவன் பெயர் யாக்கோப் என்பது சரியல்லவா? இதோடு 2 தரம் என்ன செய்தான்? மோசம் போக்கினான். என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான் சொல்லி தம்பி மேல ஒரு குற்றத்தை வைக்கிறான். இந்த 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 2 காரியம் என்ன செஞ்சிருக்கான் அப்படிங்கிறான். இவன் சொன்னது உண்மையா பொய்யா? உண்மை. சொன்னது உண்மை. ஒன்று புரிஞ்சுக்கிட்டணும். இந்த கூழ் நாயத்துக்கு வருவான். அதானே சேஷ்டபுத்திரம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? ஏசா வேட்டைக்கு போனானா, யாக்கோப்பு கூழு காய்ச்சிக்கிட்டு இருந்தாராம். ஏசா வந்து கேட்கிறாரு, தம்பி எனக்கு குடிக்கிறதுக்கு கூழு கூடும் கேட்டாராம். அதுக்கு அவன் சொல்றாரு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா இந்த கூழை உனக்கு என்ன செய்கிறேன்? கொடுக்குறேன்னு சொல்லுகிறார். நானே சாக போகிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு எதுக்கு? இது என்ன வேண்டாம் என்று சொல்லி சேஷ்டபுத்திர பாகத்தை தம்பிக்கு கொடுத்துட்டு கூழு வாங்கி குடிச்சிட்டு போயிட்டான். சரிங்களா? இதானே அந்த சம்பவம். இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது நீங்க பார்த்தீங்கன்னா, சரித்திர ஆய்வாளர்கள் சொல்றாங்க, ஆபிரகாம் இறந்து 7வது நாளில் நடக்கிற சம்பவம். எத்தனாவது நாள்? ஆபிரகாம் இவங்க தாத்தா இருக்கார்ல, தாத்தா இறந்து எத்தனாவது நாள்ல? 7வது நாள்ல இது சம்பவம் நடக்குது. இன்னைக்கு நம்ம கலாச்சாரம் 3 நாள்ல என்ன செய்வோம்? ஒரு காரியம் வைப்போம். அப்படித்தானே? 3 நாள் வரைக்கும் ஒரு காரியம் இருக்கும். அதுக்கப்புறம் 11வது நாள், 40வது நாள், அப்படி சில அவங்க வசதிக்கு ஏற்றவாறு. முன்னாடிலாம் 3 நாள் செஞ்சாங்க. இப்போ பார்த்தா அன்னைக்கே அடக்கம், அன்னைக்கே கருமாதி. அப்படித்தானே? அன்னைக்கே அடக்கம், அன்னைக்கே கருமாதி. நாளைக்கு பார்த்தா வீட்டில் ஒருத்தர் இருக்க மாட்டோம், வந்தவெல்லாம் போயிடும். அந்த வீட்டில் இருக்க 2 பேர் தான் இருப்பாங்க. அவ்வளோதான். இன்னைக்கு வேகம். இன்னைக்கு உலகம் எப்படி உலகம் ஆச்சு? அவசர உலகம். முன்னாடியில் அப்படிலாம் 3 நாள் என்ன செய்வாங்க? இருப்பார்கள். இருந்து அந்த குடும்பத்தில் அந்த இழந்தவருக்கு, அந்த ஒருத்தர் இறந்துட்டார்ல, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமாதானமாக ஆறுதலாக இருக்கும்படியாக 3 நாள் இருப்பார்கள். அவங்களோட தங்குவார்கள். தங்கிட்டு அந்த 3வது நாளில் வந்தவங்களுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்து அந்த காரியத்தை முடிப்பார்கள். இன்னைக்கு அப்படி இல்லை. அந்த சுடுகாட்டில் புடத்தை போச்சுக்கிட்டு இருக்கும் போதே இங்கே ஒரு 5 கிலோ ரவை வாங்கி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? கிளறிட்டு இருக்காங்க. வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே என்ன செஞ்சிடறாங்க? சாப்பிட்டாலும் சாப்பிடாம போனது. விளங்குதுங்களா? ஆனால் யூதர்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. 7 நாள் வரைக்கும் அவங்க என்ன செய்யணும்? துக்கம் கொண்டாட வேண்டும். யார் இறந்தாலும் 7 நாள் வரைக்கும் என்ன செய்யணும்? துக்கம் கொண்டாட வேண்டும், புலம்ப வேண்டும்.
அந்த இறந்தவருடைய மூத்த மகன், அதாவது அவர் இறந்துட்டார்ல, அவருடைய மகன் ரெட்டு உடுத்து கொண்டு சாம்பலிலே உட்கார வேண்டுமா. எங்க உட்காரணும்? அதுக்கு அதுக்கு அது அதான் அடையாளம், வந்து புலம்புறதுக்கு அடையாளம். எரேமியா எழுதுறாரு, எரேமியா புலம்புன்னு சொல்லவே ஒரு புஸ்தகமே இருக்கா இல்லையா நம்ம பைபிள்ல, புலம்பல். அப்ப 7 நாள் வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க புலம்ப வேண்டும். இப்ப அப்பா இறந்து போயிட்டார், ஈசாக்கு ரெட்டு உடுத்து கொண்டு சாம்பலிலே அமர்ந்திருக்கிறார். இந்த சாம்பலிலே அமர்ந்திருக்கிறவருடைய மனைவி என்ன செய்யணும்? கூழ் காய்ச்சணும். வர்றவங்களுக்கு கூழ் காய்ச்சணும். அதை முதல் அவங்க ருசி கூட பார்க்கக்கூடாது. ஒரு டம்ளர் யாருக்கு கொடுக்கணும்? அந்த சாம்பலில் உட்கார்ந்துருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு கொடுக்கணும். உப்பு இருக்கா இல்லையா, சர்க்கரை, அதெல்லாம் தொட்டு கூட பார்க்கக்கூடாது. இது அவங்களுடைய கலாச்சாரம். இதெல்லாம் பைபிளில் இருக்கு தேடிக்கிட்டு இருக்காதீங்க. இது அவங்க கலாச்சாரம். இது ஒரு பெரிய பக்தியை உருவாக்குற விஷயம் அல்ல, அவங்க கலாச்சாரத்தை சொல்லுகிறேன். சரிங்களா? அப்ப ஒருவேளை மகன் இருந்தால், மூத்த மகன் இருந்தால், அவர் அந்த கூழை என்ன செய்யணும்? காய்ச்சணும். பிள்ளை இல்லாமல் இருந்தா மனைவி காய்ச்சுவா. பிள்ளைகள் இருந்தாங்கன்னா மூத்தது எதுவோ அது என்ன செய்யணும்? கூழ் காய்ச்சணும். இப்ப இந்த கூழ் யார் காய்ச்சிருக்கணும்? ஏசா காய்ச்சிருக்கணும். ஆமா இல்லைங்களா? ஏனால் அவன் தான் மூத்த மகன். இறந்தது யாரு? தாத்தா. இறந்தது யாரு? தாத்தா. தாத்தா எத்தனை வருஷத்துல இறந்தார் தெரியுங்களா? 175 வயசுல இறந்தார். எத்தனை வயசு? 175 வயசு. அதுல நீங்க வாசிங்க, 25, 29 வாசிங்க. இப்ப இந்த கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? அந்த சம்பவம் நீங்க அந்த இடத்துல பாருங்க. 25:7 வாசிங்கம்மா. 175 வயசு. எத்தனை வயசுமா? 175 வயசு ஆபிரகாம் இந்த உலகத்தில் உயிரோட வாழ்ந்தார். இவருக்கு ஈசாக்கு பிறக்கும் போது அவருக்கு வயசு எத்தனை? 100 வயசு. 100 வயசுல பிறக்கிறார். இப்ப 75 வருஷம் கழிச்சு என்ன செய்கிறார்? இவர் மரிக்கிறார். ஆமா இல்லைங்களா? 75 வயசு. இப்ப ஈசாக்குக்கு 75 வயசு இருக்கும்போது தகப்பன் இறக்கிறார். ஆனா ஈசாக்குக்கு குழந்தை பிறக்கும் போது ஈசாக்குக்கு என்ன வயசு? 60 வயசு. எத்தனை வயசுமா? 60 வயசு. புரியுதா இப்போ உங்களுக்கு? 60 வயசுல பிறக்கிறாங்க இந்த ரெட்டையர்கள். அப்ப ஆபிரகாமுக்கு வயசு எத்தனை? பேர பிள்ளைகளை கண்ணில் பார்க்கும் போது அவனுக்கு வயசு எத்தனை? 160 வருஷத்துல பேர பிள்ளைகளை பார்க்கிறான். இன்னைக்கு 30 வயசுல 35 40 வயசுலேயே பேர பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? பார்க்குறாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மேலே பாசம் இல்லைன்னு நினைக்காதீங்க, பாசம் இருக்கும். பிள்ளைகளை விட பேர பிள்ளைகள் பேருக்கு தான் அதிகமான பாசம் இருக்கும். இங்கே எத்தனை தாத்தா பாட்டி இருக்கிறீங்க? 1 2 அடி அப்பா, பாட்டிக்கு தான் கை நிறைய தூக்குறாங்க, தாத்தாளுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, நம்ம பிள்ளைகளை வளர்த்தோம், அவங்க மேலே பாசம் இல்லாமல் இல்லை, அதிகமான பாசம் இருந்தது. அதை விட இப்ப பேர பிள்ளைகள் பாசம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல? பயங்கரம். அப்படி கண்ணுக்குள்ள வச்சு வளர்க்குற மாதிரி தான் என்ன செய்யறாங்க? பார்க்குறாங்க. இப்ப 60 வயசு ஈசாக்குக்கு, அப்பாவுக்கு 160 வயசு. அந்த டைம் 2 பேர பிள்ளைகள் பிறந்தாங்கன்னா எப்படி வளர்த்துருப்பான் தாத்தா? இப்ப தாத்தா சாகும்போது வயசு எத்தனை? 175. அப்படின்னா இந்த ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் வயசு எத்தனை? 15 வயசு. 15 வயசு பிறகுதான் ஆபிரகாம் மரிக்கிறார். யாருக்கு 15 வயசு? இந்த ஏசாவுக்கு யாக்கோப்புக்கு. சாப்பாடு ஊட்டி விடுற நேரத்தை தவிர, பிள்ளையை அம்மா எடுத்து பால் கொடுக்குற நேரத்தை தவிர பாக்கி நேரமெல்லாம் யார் தான் வளர்த்துருப்பான்? தாத்தா தான். எங்க பையனை காணோம்? உங்க அப்பா வச்சிருக்கிறாரு. ஈசாக்கு கேட்டா அப்படித்தானே?
சாப்பிட்றது குளிப்பாட்டிருந்து அவ்வளோ ஆசை. அப்போ 15 வயசுனா ஓரளவுக்கு அவங்களுக்கு நன்மை தீமை வயசு தான். இப்போ இவங்களுக்கு டைம் பாஸு அந்த 2 பிள்ளைக்கு இன்னைக்கு மாதிரி காலையில் பள்ளிக்கூடம், சாயங்காலம் டியூஷனு, அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க்கு அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லை. இப்போ இந்த பிள்ளைகளை கூட்டு போய் தன்னுடைய வாழ்க்கை நடந்த சம்பவம்லாம் சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானா? டேய் வேற பிள்ளைகளா, நாங்கள்லாம் இருந்தது இப்படி இருந்தோம், கடவுள் எங்களை கொண்டு வந்தார், கொண்டு வந்து அப்படியே பாரு, மேலே பாரு, நட்சத்திரத்தை பாரு, இந்த மாதிரி உன் சந்ததி பெருகும் என்று சொன்னாரு. அடுத்த நாள் பீச்சுக்கு கூட்டு போயிருப்பான், இங்க பாரு மணலை பாரு, இந்த மாதிரி உன் சந்ததி பெருகும்னு கடவுள் என்கிட்ட சொல்லியிருக்கிறார். நீ பார்க்குற இல்லை எல்லாமே உங்க அப்பாவுக்கு தான் சொந்தம். ஏன்னா நீங்க அதே பகுதியில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்றாரு, தம்பி உங்க செத்து போச்சுல பாட்டி, அதுக்கப்புறம் சில பாட்டிகள் இருந்தாங்க, அந்த பாட்டிக்கு பிறந்தவங்க எல்லாமே வெகுமதிகளை கொடுத்து அவங்க என்ன செஞ்சிட்டேன், அனுப்பிட்டேன், தூர்தர்ஷத்துக்கு அனுப்பிட்டேன். ஆனா உங்க அப்பாக்கு தான் இந்த சொத்து எல்லாமே, உங்க அப்பாக்கு தான். உங்க அப்பாக்கு பிறகு யாருக்கு? எல்லாமே உங்களுக்கு தான்டா. சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டாரா? சேஷ்டபுத்திர பாகனம் என்னது? 5 பிள்ளைகள் ஆம்பளை பையன் இருந்தாங்கன்னா அவங்க அப்பாவோட சொத்து 6 பங்கு வைக்கணும். 6 பங்கு வைக்கணும். 4 பேர்த்துக்கு 4 பங்கு கொடுத்துருவாங்க. 2 பங்கு மூத்த மகனுக்கு என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. அதுவும் சில சமுதாயத்தில் மேர்மானம்னு சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? மேர்மானம். மூத்த மகனுக்கு ஒரு மேர்மானம் சொல்லி ஒன்று தருவார்கள். அதுதான் பைபிளில் சேஷ்டபுத்திர பாகம்னு நம்ம சொல்லுகிறோம். சரிங்களா? அப்ப இது எல்லாமே யாருக்கு தான்? உங்க அப்பாக்கு தான்டா. உங்க அப்பாக்கு பிறகு உங்களுக்கு தான். ஏசா நீ தாண்டா மூத்தவன், உனக்கு தாண்டா என்னுடைய காரியத்துல என்னுடைய அதாவது வரக்கூடிய பங்குல உனக்கு 2 பங்கு என்ன செய்யும் வருண்டா அப்படின்னு சொல்லியிருப்பார். சொல்லிருக்க மாட்டாரா? எவ்வளவு பாசமா வளர்த்திருப்பாரு. எபிரியர் புஸ்தகம் 11:9 இங்க பாருங்க. எபிரியர் 11:9. அந்த வாக்கு தத்துவத்துடன் சுதந்திரமாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களே தங்கியிருந்தான். சொல்ல விளங்குதுங்களா? அப்ப 15 வருஷம் வரைக்கும் தாத்தா பேர பிள்ளைகள் அம்மா அப்பாவோட என்ன செய்யறாங்க, இணைஞ்சு இருக்கிறாங்க. அதனாலதான் தன் தாத்தாவுடைய காரியமெல்லாம் பேரன் பிள்ளைக்கு சொல்ல போய் தான் இவருக்கு தசமாக கொடுக்கிற அந்த மெத்தடை இவருக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஆபிரகாம் முத தசமாக யாருக்கு தந்தது? மெல்கிசேதேக்கு கொடுக்கிறார். தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசமாக கொடுத்தானா? அல்லேலூயா, அல்லேலூயா. தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அந்த காரியம் ஏசாவுக்கும் யாக்கோப்புக்கும் என்ன சொல்லியிருப்பார். ஆகையினாலதான் ஆதியாகமம் புஸ்தகம் 28:22 நீங்க பாத்தீங்கன்னா இவர் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 28:22. கல் வீடாகும், தேவநீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் கொடுப்பேன். அல்லேலூயா. எப்படி இவனுக்கு அந்த தாட் வந்துச்சு? எப்படி இவனுக்கு அந்த காரியம் வந்தது? யார் சொல்லி கொடுத்தாங்க? ஈசாக்கு எங்கேயா தசமாக கொடுத்த மாதிரி இல்ல. யார் கொடுத்தது? ஆபிரகாம். இந்த பிள்ளைகளுடைய நேரம் பொழுதுபோக்கு எல்லாமே தாத்தாவோட தான் இருந்துச்சு. வாக்கிங் போனாலும் தாத்தா தான், விளையாண்டாலும் தாத்தா தான். ஏன்னா வேற பள்ளிக்கூடமாக ஒன்று அந்த நாளுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆகையினால அவருடைய கதைகள், அவருடைய சரித்திரம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை, கடவுள் இவனோட பேசின விதம் எல்லாம் யாருக்கிட்ட சொல்லியிருப்பாரு? இந்த பேர பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பார். அதனாலதான் இவனுக்கு மைண்ட் வருது, ஆண்டவரே எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நான் வெறுங்கையா போறேன், என்னை ஆசீர்வதிச்சீங்கன்னா தெய்வம் எனக்கு என்னென்ன கொடுக்குறீங்களோ எல்லாவற்றையும் தசமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணினான். இது யாருடைய குணம்? தாத்தாவுடைய குணம். ஏன்னா 15 வயசு வரைக்கும் தாத்தாவோட இவர்கள் இருக்கிறார்கள். ஆமா இல்லைங்களா? இப்படிப்பட்ட தாத்தா சொத்து போயிட்டார். இப்படிப்பட்ட தாத்தா இறந்துட்டார்னா சேஷ்டபுத்திர பாகம் பெறவன் மூத்த பையன் தான் என்ன செய்யணும்? அந்த கூளை காய்ச்சணும். ஆமா இல்லைங்களா? கூளை யார் காய்ச்சணும்?
காய்ச்சணும். ஆனா வேதம் சொல்லு எங்கிருந்து வந்தானா? எங்கிருந்து வந்தான்? வேட்டைக்கு போய் களைச்சு போய் வந்தானா. வீட்டில் ஒரு சாவு நடந்திருக்கு, தாத்தா இறந்திருக்கிறாரு, துக்கம் கொண்டாட வேணும். துக்கம் கொண்டாட வேணும் எங்க போய்கிட்டு இருக்கான்? தன் நண்பர்களோட சேர்ந்து வேட்டைக்கு ஊர் சுத்த போயிருக்கிறான். இந்த தருதலை சொன்னானாமா ஏமாத்திட்டம் சொல்லி அதான் நம்மளாம் எத்தனை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இவன் யாரு? தருதலையா இல்லையா? தான் வீட்டில் துக்கம் நடந்திருக்கு, கூழு காய்ச்சுற பொறுப்பு இவன் தான். இதை விட்டுட்டு நண்பர்களோட சேர்ந்து எங்க போய்கிட்டு இருக்கான்? வேட்டைக்கு போய்கிட்டு இருக்கான். இங்க ஒரு ஆராதனை நடக்குது, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நேரம் வந்திருக்கு. நம்ம பிள்ளைகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? வனாந்தரத்தில் சுத்தி கொண்டு இருக்கிறாங்க. தருதலையா இல்லையா? இவனை வேதம் சொல்லுது சீர்கெட்டவன் என்று சொல்லுது. இது நம்ம சொல்லல, யார் சொல்றாங்க? வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் சீர்கெட்டவன், அவனை மாதிரி நீங்க யாரும் இருக்காதுங்கன்றார். அப்ப எவ்வளவு பெரிய மோசமா இருப்பான்? அவன் சொன்னானாமா அவன் பேர் வச்சது சரிதானே, அவன் எத்தந்தானே சொன்னானாமா நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப களைச்சு போய் வர்றான். அண்ணன் இல்லாததுனால அம்மா ரெபேக்கா சொல்றாங்க, தம்பி அண்ணன் இல்ல, உங்க அப்பா இப்ப இருக்கிறாரு, ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலையில் உட்கார்ந்து இருக்கிறாரு, நான் காய்ச்சக்கூடாது, நீ என்ன செய், கூழ் காய்ச்சு என்று சொன்னதுக்கு தான் யாக்கோப்பு ஏற்கனவே எப்படிப்பட்டவன்? குணசாலி, கூடாரவாசி. வேதம் இவனை இப்படிதான் சொல்லுது. இந்த தருதல பையன் சொன்னான்னு சொல்லி நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? அவன் அவன் ஏமாத்துக்காரன் அப்படின்னு. விளங்குதா? இப்ப கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் தான் அவன் வர்றான். வந்து எனக்கு ஒரு கிளாஸ் என்ன கொடு. ஒரு கிளாஸ் கூழ் குடிக்காம செத்தா போயிடுவான். அவன் சொல்றான், நானே சாகுறேன். தாத்தா சொல்லிருப்பாரு, இந்த சொத்தெல்லாம் பாடுற எல்லாம் உனக்கு தான்டா, உங்க அப்பாக்கு பிறகு எல்லாம் யாருக்குதான்? உனக்குதான். இப்ப அவனுக்கு அதை விட இந்த ஒரு சொம்பு தண்ணி தான் அவனுக்கு, இந்த தண்ணியா கூழு, ஒரு சொம்பு கூழு தான் இவனுக்கு முக்கியமா தெரிஞ்சிச்சு. தேவன் வாழ்க்கையில் எவ்வளவோ ஆசீர்வாதம் கொடுக்க போகிறார், கொடுத்திருக்கிறார். ஒரு சந்ததியை ஆசீர்வதிக்க போகிறார். இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி, அவன் ஒரு கிளாஸ் கூழு, இவங்க ஒரு கிளாஸ் தண்ணி. புரியுதா? புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சா சரி. உன் சேஷ்டபத்திர பாகப்பா இதெல்லாம் உடுக்குதான்டா அண்ணா. இவன் நிக்க வேண்டி நிக்காம ஓடிட்டான். வீட்டில் துக்கம் கொண்டாட வேண்டிய மூத்த மகன் இவன் தான் எல்லா காரியம் செய்யணும், தருதலையா ஓடி போயிட்டான். இளைய மகன் கூழு காய்ச்சி கொண்டு இருக்கிறான். அவன் வர்றான். அவங்க அப்பா ரெபேக்காள் சாகல, தாய்கிட்ட கேட்டிருக்க கூடாதா? அம்மா எனக்கு பசிக்குது தான் கொடுனா அங்க அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இல்லைன்னு சொல்ல போறாங்களா? இல்லை. வேலைக்காரங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, கேட்க நேரம் இவங்கிட்ட தான் வர்றான். வந்து கூழு கொடு. இவன் சொல்றான், சேஷ்டபுத்திர பார்த்து கொடு. ஈசாக்கு சொல்றாரு, அவன் தந்திரமாய் வந்து வாங்கி கொண்டான் இருக்கு. தந்திரம் சொல்ற வார்த்தை வந்து ரொம்ப புத்தி கூர்மைன்னு சொல்லியிருக்கு. ஏவாளை பிசாசு என்ன செய்தான்? தந்திரமாய் வஞ்சித்தான் இருக்குல்ல, அது மூல பாஷையில ரொம்ப புத்தி கூர்மை. இருக்கிற விலங்குகளையே பாம்பு ரொம்ப புத்தி உள்ளதா இருந்ததா, அதான் தந்திரம். எப்படியோ தந்திரமா பேசி என்கிட்ட காசு வாங்கிட்டானே, அப்படி என்ன அர்த்தம்? புத்தி கூர்மை. இவன் எப்படி பேசுறான், இவனை மடக்கணும், அதான் தந்திரமா பேசிட்டானே, தந்திரமா பேசி இந்த காரியம் சாதிச்சிட்டானே சொல்றாங்கல்ல. குணசாலியா இருந்தான், கூடாரவாசியா இருந்தான். இப்படிதான் இழந்தான், இவன் இப்படிதான் இழந்தான். இன்னொரு சொல்றதுக்கு, அவன் தாயின் வகுத்திலிருந்து பிறக்கும் போதே ஏசா முன்னாடி வர்றான். யாக்கோப் என்ன செய்யறான்? அந்த வசனத்தை வாசிங்க. அவனுக்கு என்ன சொல்றதுக்குன்னா, மூத்தவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வ ரோம அங்கி போர்த்துணையாகவும் வெளிப்பட்டான். உடம்பு எல்லாம் முடி. ஏசாண்டா என்ன அர்த்தம்? மயிர் அழகன் அர்த்தம். என்ன அழகன்? ஆமா, அவ்வளவுதான். ஏசா என்றால் அதான் அர்த்தம்.
மயிரழகன், உடம்பெல்லாம் முடி, சிவந்த நிறமுள்ளவன், முடி நிறையா இருந்தது. ஆயினால ஏசா என்றால் என்னது? மயிரழகன். அவன் காலை பிடிச்சிக்கிட்டு வெளியே வந்ததுனால இவனுக்கு பேர் என்ன வச்சாங்க? காலை யாக்கோப்புன்னு வச்சாங்க. காலை பிடிப்பவன். கால் பிடிக்கிறதுக்கு ரெண்டு விதமாக என்ன செய்வாங்க? கால் பிடிப்பாங்க. ஒன்று காக்கா பிடிக்கிறதுக்கு கால் பிடிப்பாங்க, இன்னொன்று கால் வாரி விடுறதுக்கு காலை பிடிப்பாங்க. ஒன்று காக்கா பிடிப்பான், சரிப்பட்டு வரலையா ஒரே வாரு தொலைஞ்சு போடா அப்படின்னு அனுப்பிட்டுருவான். இவன் காலை பிடிச்சிக்கிட்டே வெளியே வர்றான். காலை பிடிப்பவன். உண்மைதான், காலை பிடிப்பவன் என்றால் இயேசுடைய பாதத்தை பிடிப்பவன். அல்லேலூயா. உன் காலை தள்ளாட வெட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்து கொண்டு போவார்கள். காலை பிடிப்பவன். யார் காலை? ஆண்டவருடைய காலை. யாக்கோப் என்றால் அர்த்தம் யாவே, தேவனே பாதுகாப்பு. சரிங்களா? இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். இப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஆபிரகாமை ஆபிரகாம்னு மாற்றினவர் கடைசி வரைக்கும் ஆபிரகாம் ஆபிரகாம் ஆபிரகாம். யாக்கோப்பு பேரை மாற்றவில்லை, ஒரு பேரோடு ஒரு பேரை கொடுத்தார். அப்போ அந்த பேரை எடுத்திருந்தா அடுத்தடுத்த வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது பின்பு யாக்கோப்பு, பின்பு யாக்கோப்பு, யாக்கோப்பு ஏறெடுத்து பார்த்தான், யாக்கோப்பு பிள்ளைகளை வர சொன்னான், அப்படியே வரும். இந்த வேத புஸ்தகத்தை எழுதுனது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் அந்த பேரை மாற்றிருந்தா போடுவாரா? போட மாட்டார். அப்போ யாக்கோப் என்றால் தேவனே பாதுகாப்பு. தேவனே உங்களுக்கு நீங்கள் நானும் யாரோட பிள்ளைகள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு பிள்ளைகள். தேவன் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. தேவனே நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பாதுகாப்பாக இருக்கிறார். தேவனே நமக்கு பாதுகாப்பு. தேவனே நமக்கு பாதுகாப்பு. ஏனென்றால் இந்த யாக்கோப்பு மனிதனோடும் தேவனோடும் போராடி வெற்றி கொண்டான். ஆமென். நீங்களும் நானும் அநேக காரியத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள் என்ன செய்ய போகிறோம்? வெற்றி பெற போகிறோம். நாம் வெற்றி பெற வேண்டிய பிள்ளைகள், வெற்றிக்காக வாழுகிறவர்கள். அவ்வப்போது சின்ன சின்ன சறுக்குகள் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம், சில தோல்விகள் வரலாம். தோல்வி கண்டு துவண்டு போக விட வேண்டாம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ எதையெல்லாம் இழந்தையோ 100 மடங்கு கர்த்தர் திருப்பி கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர். எல்லாம் எழுந்து நிற்போமா?